நித்யா சாரோட சமையல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சேனைக்கிழங்கு வறுவல் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கிழங்கு வந்து அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்ல தாங்க இருந்தது. இது எல்லாமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிழங்கு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சேனைக்கிழங்கை வந்து கருணைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1/2 kgக்கு வந்து நான் வந்து எடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிழங்கோட தோலை வந்து சீவி எடுத்துக்கலாங்க. தோலெல்லாம் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தண்ணியில வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த கிழங்கு வந்து கட் பண்ணும்போது அரிப்பு ஒரு சிலருக்கு வந்து எடுத்துக்கும். அதனால வந்து கைக்கு வந்து கடலெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ வந்து சேர்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிழங்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேக வைக்க போறோம். ஓப்பன் பாத்திரத்துலயோ இல்ல குக்கர்லயோ வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு வந்து உப்பு, 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள், கொஞ்சமா வந்து புளி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே வந்து குக்கர்ல சேர்த்து வேக வைக்க போறோங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு 70% வந்து கிழங்கு வந்து வெந்துருச்சுங்க. ஓப்பன் பாத்திரத்துலயே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. கிழங்கு வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டோங்க. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மூடிக்கு வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 ஸ்பூனுக்கு சீரகம், 1/2 ஸ்பூனுக்கு கசகசா, 1/2 ஸ்பூனுக்கு வந்து சோம்பு, 2-3 லவங்கம், சின்னதாக வந்து ஒரு பட்டை. இதை வந்து நம்ம நல்லா கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நான் பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 2 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை தழை, சோம்பு. இதில் தாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள். சோம்பு வந்து தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறப்போ ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்குவோங்க. அதனால தாளித்து விடும்போது ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். அதுவே போதுமான அளவு. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வேக விட்டுருக்கோம். மறுபடியும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது தான் அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி செய்யும்போது அப்படியே நான்வெஜ் மாதிரியே இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இது என்ன நான்வெஜ்ஜான்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்பவே மாட்டாங்க, நான்வெஜ்ஜுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த கிழங்கு வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் தான் வந்து இருக்குங்க. இப்போ வந்துட்டு அதே கடாயில் வந்துட்டு ஒரு 3-4 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை தழை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரலும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் வந்து நல்லாவே வணங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சொல்லலை, ஆனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கணுங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் வந்து மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளும் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரலும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த கருணைக்கிழங்கையும் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த கிழங்கு வந்து சேனைக்கிழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கிழங்கு வேக வைக்கும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துடணும். அதனால சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பேஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக வந்து அரைச்சி வந்து சேர்த்துக்கணுங்க. சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம். அதை வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரலும் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. அவ்வளோதான், சூப்பரான சேனைக்கிழங்கு வறுவல் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க.
ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்துஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.